இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது 2 வாழைப்பூ எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பூவில் இந்த நரம்பெல்லாம் எடுத்து போட்டுறணும். இதெல்லாம் வேகாது, உடம்புக்கும் நல்லதில்லை. இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டுட்டு, இது எடுக்கிறது ரொம்ப ஈஸி. மொத்தமாக வச்சு இந்த கத்தியை வச்சு இப்படி இழுத்தாலே வந்துடும். அப்புறம் அதை எடுத்து போட்டு கட் பண்ணிடலாம். நீங்கள் வாழைப்பூ கட் பண்ணி தண்ணிக்குள்ளே தான் போடணும், அப்போ தான் கருப்பாகாது. இதை வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு, இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ தண்ணிக்குள்ளேருந்து எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு உள்ளே போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. 2 தடவை எடுத்து கிண்டி விட்டுருங்க. மூடி வச்சா தான் கருப்பாகாது. நல்லா 2 தடவை கிண்டி விட்டுட்டு அப்புறமா நல்லா வெந்து வந்ததும் தேங்காய் போட்டு இறக்கிடலாம் கிண்டி. இந்த வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது சுகர் ப்ரெஷரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். தேவையில்லாத உப்புலாம் வெளியேறும். இதில் நம்ம உடம்புல சில பேருக்கு கல் ப்ராப்ளம்லாம் இருக்கும், அதெல்லாம் சரியாயிரும். யூரின் இன்ஃபெக்ஷன் சரியாகும். இந்த மாதிரி அநேக சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக இதை செய்கிறது கஷ்டம்னு சொல்லி யாரும் ஓரமாக வைக்காதீங்க. கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க.